சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? இந்த கேஸோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்குமா புரியல? மேடம், எனக்கு புரியாம இல்ல, உங்களுக்கு நான் சொல்றதான் புரியல. நீங்க விசாரிக்கிற நிலைமையில அவர் இல்ல, அவர் இன்னும் முழுசா குணமாகல. ஆனா சார், அவரு கண் முழிச்சிட்டாருன்னு ஐஜி சார் எங்க அத்தை கிட்ட சொல்லிருக்காரு. நீங்க இப்படி பேசுறீங்க? கண்ணு முழிச்சது என்னவோ உண்மைதான், ஆனா ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில அவரால பேச முடியாம போயிடுச்சு. அதனாலதான் போலீஸ் தரப்புல இருந்து எங்களோட விசாரணைய ஆரம்பிக்காம இருக்கோம். அவர் முழுசா குணமாகி வர்ற வரைக்கும் அவரை விசாரிக்க முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. யமுனா, என்னால இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. நேத்து கண் முழிச்சிட்டாருன்னு சொன்னவரால திடீர்னு எப்படி பேச முடியாம போக முடியும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம ஒரு தடவை உள்ள போய் பாத்துட்டு வரலாம். ஏய், எங்க போறீங்க? ஏய், வடிய விடு. ஏமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படியே நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியிருக்கும். போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒருத்தரை இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் இல்லாம உங்களால பார்க்க முடியாது. அதையும் மீறி இப்படி பார்த்துதாங்கன்னு பிரச்சனை பண்றது பெரிய தப்பு. ஒழுங்கா போயிடுங்க. மேடம், நீங்களே ஒரு வக்கீல், போலீஸ் ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்குமா தெரியாது? கூட்டிட்டு போங்க மேடம் இவங்கள. இல்ல யமுனா, நம்பாத. மலர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு எதையும் பண்ண வேண்டாம். பிரச்சனை வேற மாதிரி போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா அந்த செக்யூரிட்டி உண்மையை சொன்னாதானே சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வர முடியும். மலர், பயப்படாத. முதல்ல இருக்கிற டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ரிப்போர்ட்டை வச்சு அர்ஜுனை வெளியே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். இதுக்கு என்ன பண்றதுன்னு நான் வேற ஒரு வழி பண்றேன். சரி வா, கோர்ட்டுக்கு போலாம். ஹியரிங்க்கு டைம் ஆகுது. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தானே போறாங்க. ஆனா அவங்கள போலீஸ் உள்ள விடலண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? அண்ணா, அதுவும் இப்ப அவங்க கிட்ட தானே இருக்கு. டேய், என்ன ஆனாலும் சரி, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட அவ கோர்ட் வாசல்ல மிதிக்க கூடாது. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாடா? அண்ணா, புரிஞ்சுதுண்ணே. நான் பாத்துக்கிறேண்ணே. நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே. மலர், அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியலன்னு நீ ஒன்னும் அப்செட் ஆகாத. முதல்ல அர்ஜுனோட கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். சரி யமுனா. யமுனா, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. மலர், என்னாச்சு? அங்க பாரு, அங்க ஏதோ அக்காக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. அக்கா, எழுந்துருங்க அக்கா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லக்கா. யமுனா, புடி தூக்கு. அக்கா பாத்து. அக்கா, ஒண்ணும் இல்லக்கா. யமுனா, போய் இரும்பு பொருள் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. சரி மலர், போ அக்கா. அக்கா, ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. யமுனா, அந்த வீட்ல போய் கேளு, சாவி ஏதாவது கிடைக்கும். சரி மலர், சீக்கிரம் வாங்கிட்டு வா. அம்மா, அம்மா. ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல அக்கா, ஒண்ணும் இல்லக்கா. இருங்கக்கா, ஒண்ணும் இல்ல. அம்மா, அம்மா. மலர், பேக் எடுத்துட்டு போறோம். சீக்கிரம் வா, இங்க வா. அக்கா, புடி சீக்கிரம்.